We are going to Kanyakumari. கதை கேட்க ரெடியாடா புண்டை. நெடியடா தோட்டா தெரியாதடா பேரா பேரா தாத்தா தடிய கொடிய பறந்துருச்சு தாத்தோ பேரா பேரா ஹலோ ஃபேமிலிஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்னியாகுமரி பீச்சில் தாங்க இருக்கோம். 4 நாள் லீவு முடிஞ்சு கூட ஒர்க் பண்ணுறவங்களோட ஒரு வேன் பிடிச்சி டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கன்னியாகுமரிக்கு நாங்கள் இப்போ ரீச் ஆகிட்டோம். டைம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 3:30 to 4 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நைட் ஒரு 12:30க்கு அப்புறம் நாங்கள் கிளம்புறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் வந்துட்டோம். ஆனால் சன்ரைஸ் டைம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 6க்கு மேலே தான் இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கன்னியாகுமரிக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக வந்தேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்ததுனால மழை பெஞ்சு கெடுத்துருச்சு. இந்த வாட்டி மழை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்தேன். மழை இல்லை, பெஞ்சிருமோங்கிற பயம் தான் இருந்துச்சு. அதையும் தாண்டி காந்தி மண்டபம், சன்ரைஸ், சன்செட், விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் ஸ்டாச்சுலாம் பார்க்குறதுக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே நான் வந்து சின்ன பிள்ளையில பார்த்தது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம். ரொம்பவே ஜாலியாகவே இருந்துச்சு. நல்ல வேளை மழை பெய்யல, அதுவே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. அதுக்கப்புறம் தான் இங்கே பார்க்குறேன். இருந்தாலும் இந்த மிட் நைட் டைமில் நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோங்கிறத நான் சொல்ல மாட்டேன், அவரே சொல்லுவார். நீங்களே பாருங்கள். யூடியூப்பில் வீடியோஸ் போட்டு பயங்கரமாக கலக்கிட்டு இருக்கிற விஜய் சித்து அண்ணா டீம், நம்ம விஜய் சித்து அண்ணா டீம் நம்ம வீடியோவில் லைட்டாக கேமியோ பண்ணியிருக்காங்க. அதை நீங்களே பாருங்கள். தெரிஞ்சுக்கிட்டியா? இங்க வா. ஐயா நாடுகாரப்பே. ஹாய். நம்ம எங்கேருந்து வந்திருந்தாலும் அந்த இடத்துல நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா சன்ரைஸாக இருக்கட்டும், சன்செட்டாக இருக்கட்டும், பார்க்குற இடத்துக்கு நம்ம வந்துடலாம். நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வச்சுருந்தாங்க. கடலுக்குள்ளே தாவிராதீங்க, குதிச்சிடாதீங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் நிறைய நடந்துட்டு இருக்கிறதுனால நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் ரெஸ்ட்ரிக்ஷன் இங்கே பயங்கரமாகவே இருக்கும். உண்மையாகவே சொல்லணும்னாலும் ஒரு 10-12 வருஷம் இருக்கும் இந்த இடத்துக்கு வந்து. அதே ஒரு ஃபீலில், அதே ஒரு கன்னியாகுமரி வைப்பில் இந்த இடத்த பார்க்குறதுக்கு செம ஹாப்பியாகவே இருந்துச்சு. சன்ரைஸை பார்க்க போகிறோம், நான் ரெகுலராக ஒரு சன்ரைஸை நம்ம பார்க்க போகிறோம். இருந்தாலும் அதுக்கே ஒரு பயங்கர ஒரு ஃபீல், பயங்கர ஹாப்பி, சூப்பராக வச்சுக்க. அந்த ஃபீல் சொல்லவே வேண்டாம், சூப்பராகவே எனக்கு இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோட சும்மா ஜாலியாக கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அந்த பிளேஸ்லாம் பார்க்குறதுக்கு செம்ம மெமரிஸ், ரீகலெக்ட் மெமரிஸ் வாங்கலாம். அந்த மாதிரி எனக்கு செம்ம வைப்பாகவே இருந்துச்சு. கையை உடிச்சு விட்டுருவேன். என்னடா அவன் ஜெர்சி டிஷர்ட்டை இன் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கான். யாருமே ஃபேஷனபிளான ஆளு. ஃபேஷனபிளா? ஆமா. லீவ் டைமில் சன்ரைஸை பார்க்குறதுக்கு ஒரு எக்கச்சக்கமான ஃபேன் பேஸ், ஒரு க்ரௌடு வந்து எப்போவுமே வரும். ஆனால் இந்த தீபாவளி நாள்லாம் லீவ் முடிஞ்சுமே சன்ரைசஸை பார்க்குறதுக்கு எக்கச்சக்கமான கூட்டம் வந்துச்சுங்க. நானும் என்னடா கூட்டமே வரலையே, நம்ம மட்டும்தான் நினச்சேன். டைம் போக 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 செம க்ரௌடு வந்துச்சு. அதுவும் தாண்டி கொஞ்சம் நேரம் கழிச்சு விவேகானந்தர் சிலை, திருவள்ளுவர் சிலை பக்கத்தில் ஒரு லைட்டு போட்டாங்க பாருங்கள், பார்க்குறதுக்கு செம்ம அழகாக சூப்பராகவே இருந்துச்சு. டைமும் கொஞ்ச நாள் போக 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 மார்னிங் காலையில் பூஜையெல்லாம் போட்டு டைமும் ஒரு 5:30க்கு அப்புறம் போகும்போது நான் நினச்ச மாதிரி எக்கச்சக்கமான க்ரௌடு, சன்ரைஸை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வந்துருச்சு. ரொம்ப நேரம் டைம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம். டைமும் 6 ஆக போகுது, என்னடா சன்ரைஸை காணுவேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் சொன்னாங்க 6-9க்கு வந்து சன்ரைஸ் வந்துடும் அப்படின்னு சொன்னதுனால ஒரு முழு நம்பிக்கையோட சன்ரைசஸை பார்க்குறதுக்கு எல்லாருமே வெறி கொண்டு இருந்தோம். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, 1 hour later. சன்ரைஸ் ரைஸ் ஆகி 10 நிமிஷம் ஆச்சுன்ட்டு எனக்கு என்னடா சொல்கிறீங்கன்னு பார்த்தா சன்னி எப்போவோ வந்துருச்சு. ஆனால் மழை பெய்கிற மாதிரி இருக்கிற கிளைமேட் இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கிறதுனால சன்ரைஸை பார்க்க முடியல. அதனால் சன்ரைஸ் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நாங்கள் இங்கே ஃபெயிலியர் ஆகிட்டோம். இருந்தாலும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கன்னியாகுமரிக்கு வந்ததுனால இந்த கடல் மட்டத்திலேருந்து அந்த விவேகானந்தரோட மண்டபம், திருவள்ளுவர் சிலையை பார்க்கறதுக்கு ஒரு செம ஃபீலாகவே இருந்துச்சுங்க.
ஓகே, சன்ரைஸை தான் பார்க்க முடியல. இதுக்கப்புறம் நாங்கள் போகக்கூடிய ஒரு 3 பிளேஸ், அதுலேயும் இந்த சித்தாரான்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு என்னங்களால் போக முடியுமா என்னங்கிறத தெரியல. ஆனால் அதையும் தாண்டி திருப்பரப்பு ஃபால்ஸுக்கும் தொட்டிப்பாலத்துக்கும் கண்டிப்பாக மஸ்ட் விசிட் இருக்கிற பிளேஸ் இந்த கன்னியாகுமரியில். அது எப்படியாவது போயிடணும்னு சொல்லி சன்ரைஸ் ஓகே ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லி நாங்களும் வேனை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இந்த போகக்கூடிய வழி வந்து எப்போவுமே இந்த கன்னியாகுமரி, நாகர்கோவில் இந்த மாதிரி கேரளா சைடு வந்து பார்க்குறதுக்கே செம வைப்பாக இருக்கும். கிளைமேட் வேறு, சன் வேறு இல்லை, கொஞ்சம் ரெய்னியாக இருக்கிறதுனால இன்னமும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்துட்டிங்கன்னா ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ரூமுக்கு போய் லைட்டாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேருந்து வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பி நாங்கள் இப்போ போக போகிற இடம் தான் திருப்பரப்பு ஃபால்ஸ். அதுவும் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஃபேமிலி கசின்ஸோட போனது. அதுக்கப்புறம் போகிறேன். அந்த திருப்பரப்பு ஃபால்ஸில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது தான் அந்த ஸ்விம்மிங் பூல் தான். அந்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஒரு நார்மலாக இருக்கிற விஷயம் வந்து இந்த கன்னியாகுமரியில் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு வேறு லெவல் ஃபீலிங் தான் இருக்கும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு ஃபால்ஸில் தான் இருக்கும். துண்டை கட்டிட்டு ரெடியாக ஃபால்ஸ்லையும் ஸ்விம்மிங் பூலையும் குத்தாட்டம் போகிறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அது இந்த இடத்துல இருந்து பார்க்குறதுக்கு இந்த சீனரி இருக்கே, செம எக்ஸைட்மெண்ட்டோட இந்த சீனரிஸை பார்த்து ரசிச்சுட்டு ஃபால்ஸையும் பார்த்து ரசிச்சுட்டு ஸ்விம்மிங் பூலில் குத்தாண்ட போடலான்னு பார்த்தா ஸ்விம்மிங் பூலை காணோம். நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலா